வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் 9 தடவை சொல்லி வருகின்றார், அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாத பலாபலன்கள் இந்த பகுதியிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது. அதற்கு முன்பு, யார் இந்த சிம்ம ராசியை சார்ந்தவர்? நிர்வாக திறமையிலே கொடிக்கட்டி பறப்பவர், அரசியலுக்காகவே அரசாங்க பதவிக்காகவே பிறந்தவர், சுதந்திர மனப்பான்மை உடைய இவர்கள் அன்புக்கு மட்டும் அடிபணிவார்கள், ஆணவத்தை எதிர்ப்பார். அப்படிப்பட்ட சிம்ம ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? மகம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூரம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திரம் 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள் அடங்கியவர்கள்தான் சிம்ம ராசியை சார்ந்தவர்கள், சேர்ந்தவர்கள். இந்த சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாத பலாபலன்கள் இதே பகுதியிலே விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்பதற்கு முன்பு, இந்த மாதத்திலே கிரக மாற்றங்கள் என்னென்ன? புதன் வக்ரம் பெறும் நிலை, சனி வக்ரம் பெறும் நிலை, சூரியனுடைய பெயர்ச்சி, சுக்கிரனுடைய பெயர்ச்சி, புதனுடைய பெயர்ச்சி மற்றும் செவ்வாயுடைய பெயர்ச்சி கணக்கில் எடுத்துக்கொண்டு பொது பலனோடு கணக்கிட்டு சிம்மராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம். சூரியன் அயன சயன போக விரய ஸ்தானத்திற்கு மாத மத்தியிலே வருகிறார். தொழில் நிமித்தமாக இடம் விட்டு இடம் பெயரும் சூழ்நிலை உருவாகும். உங்களின் தரத்தை விட தீயோருடைய சகவாசத்தை குறைத்து கொள்ள வேண்டும். எனினும் லாபஸ்தானத்தில் இருக்கும் குரு சஞ்சாரத்தால், தெய்வ அனுகூலத்தால் விடுபட்டு முன்னேற்றம் வந்து சேரும். உறவினர்கள் வகையில் வீண் மனக்கசப்பும் வரலாம். வெளியூர் பயணம் ஏற்படும். அந்த உழைப்பின் மூலமாக அனைத்து நற்பலன்களையும் பெற முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், தேவைகள் பூர்த்தியாகும். உத்தியோகம் பார்ப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை தங்கு தடை இன்றி கிடைக்கும். உடன் பணிபுரிபவர்கள் ஆதரவோடு இருப்பார். புதிய வியாபாரம் தொடங்குவதற்கு முன் ஒன்றுக்கு மேற்பட்டவரிடம் ஆலோசனை செய்யவும் அறிவை பயன்படுத்தி ஏற்றம் காணலாம். கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவர். புகழ் பாராட்டு கிடைக்கும். மாணவர்கள் தொடர்ந்து சிறப்பான நிலையில் இருப்பர். நல்ல மதிப்பெண்களை கிடைக்கும். பலருக்கு வெற்றி நிச்சயம். பொது நல சேவகர்கள் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவியை அடையலாம். அலைச்சல் இருக்கும் பெண்கள் உற்சாகமாய் காணப்படுவர். கணவர் மற்றும் அண்டை அயலாரின் அன்பும் பாசமும் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாத பலாபலன் எப்படி இருக்கும்? நன்மையும் தீமையும் பற்றி கவலைப்படாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்வீர்கள். போட்டிகள் மறையும். திருமணம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை தரும். குடும்பத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் மறையும். உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கூடும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்பு நீங்கும். பிள்ளைகள் உங்களது பேச்சுக்கு செவி சாய்ப்பார்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். பண வரத்து கூடும். மனக்குழப்பம் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். திறமையாக செயல்பட்டு பாராட்டை பெறுவீர்கள். சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம். நிதானமாய் இருப்பது நன்மையை தரும். வேற்றுமொழி பேசும் நபரால் நன்மை உண்டாகும். உத்திரம் 1ஆம் பாதத்தை உடையவர்கள் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தின் பலாபலன்கள் எப்படி இருக்கும்? புத்தி கூர்மையால் எதையும் சமாளிப்பீர்கள். வீண் அலைச்சல் ஏற்படும். நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கும். சில நேரங்களில் நடக்காமல் இருக்கும் பொழுது டென்ஷன் ஏற்படலாம்.
தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள், அதனால் அலைச்சல் ஏற்படலாம். வியாபார விரிவாக்கம் தொடர்பான பணிகளில் இடையூறுகள் ஏற்படலாம். பழைய பாக்கிகள் வசூலில் தாமதமான நிலை காணப்படும். சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன? ஞாயிறு தோறும் அருகில் இருக்கும் ஏதேனும் ஒரு சிவன் கோயிலுக்கு சென்று 3 முறை வலம் வருவது நல்லது. சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை 16, 17 ஆகும். அதற்ற தினங்கள் ஜூலை 4, 5, 6. அதற்ற திக்கு கிழக்கு. அதற்ற வண்ணம் சிகப்பு, மஞ்சள், பச்சை. அதற்ற எண்கள் 1, 3, 9, 5 ஆகும். சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையில் 6 மணி அளவிலும் ஜூலை மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வழங்கப்படுகிறது. அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து கேட்டு பலாபலனை பெறலாம். இதே பகுதியிலே ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம். நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.